புதிதாக பிறந்த இந்த நாளில் இந்த காலை பிரகாசமாக பூக்கும் தங்க சூரியனை போல கோடம்பாக்கத்தின் தோட்டத்தை அழகாக்கும் ஒரு இளமை பூவின் அறிமுகம் இப்போது ரோஜா கம்பெனிஸ் தயாரிப்பில் பிரபு சாலமன் இயக்கத்தில் இம்மான் இசையில் டைட்டில் லான்ச் மேங்கோ மற்றும் விஜய் ஸ்ரீஹரி அறிமுகமாகும் இனிய நாள் இது. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் படக்குழுவினர் சார்பில் அன்புடன் காலை வணக்கங்களுடன் காலம் கூட்டி வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொற்காலம் பூந்தோட்டம் என்று அள்ளித்தந்த வானவாய் படங்களை சொல்லித் தந்த பட தயாரிப்பாளர்கள் 18 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கும் இந்த பயணம் ஆசைகள் ஈவேற ஆண்டவன் தோட்டத்து மலராய் மனம் பெற போகும் ரோஜா கம்பைன்ஸ் தயாரிப்பாளர் திரு கே காஜா மைதீன் அவர்களை உங்கள் முன் வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலை பொழுதில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக மீடியா நண்பர்களுக்கும் உங்களெல்லாம் நான் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வெளியூர்களிலும் உள்ளூர்களிலும் திரைத்துறையிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருகை என வரவேற்று எங்களுடைய ரோஜா கம்பெனி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றும் இளமையாக எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நடிகர் மிரட்டல் நாயகன் அருண் விஜய் மற்றும் அவரை தொடர்ந்து 3ஆம் தலைமுறையாக விஜய் ஸ்ரீஹரி அறிமுகமாகும் இந்த படத்திற்கு வாழ்த்த வந்துள்ள அம்மா சிவா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஜா சார் இஸ் பேக். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். காஜா சார் தமிழ் சினிமாவுக்கு பொற்காலத்தை தந்த முக்கியமான தயாரிப்பாளர் ஒருத்தர். அவர் தந்தது பொற்காலம் மட்டும் இல்லை, அவர் இருந்த காலமே பொற்காலம். ஒரு பொற்காலத்திலிருந்து போயிட்டு ஒரு ரொம்ப டஃப்பான பீரியட்ல திருப்பி காஜா சார் வந்திருக்காரு. உங்க மாதிரி ஃபைட்டர்ஸ் தான் இப்போ தேவைப்படுது. உங்க மாதிரி சினிமாவை 100க்கு 100% நேசிக்கக்கூடிய போராடக்கூடிய போராளி போன்ற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு சர்வே பண்ண முடியும். போனா போதுன்னு பொழுதுபோக்கு படம் எடுக்கிறவங்க இன்னைக்கு சினிமாவில் இருக்கவே முடியாது. அந்த வகையில் ராஜா சார் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பலம். அவர் இந்த 18 வருஷமா இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணி எங்க சுற்றி என் உயிர் மூச்சு சினிமா தான் திருப்பி இங்கே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட இருப்போம், எங்களோட நீங்கள் இருப்பீங்க சார். கண்டிப்பாக உங்க மாதிரி ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் பார்க்குற கஷ்டம் எங்களுக்குலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அலுமினி மீட்டிங் மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாரும் இருந்த ஒரே மொத்த பேர் இருக்கிற ஆஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது ரோஜா கம்பெனிஸ் ஆஃபீஸ். அங்கேருந்து அத்தனை பேருமே இன்றைக்கி நாங்கள் திருப்பி இங்கே எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மாதிரி நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் இங்கே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது காஜா சார் இருக்கிறது. ஏன்னா காஜா சார்லாம் இருந்தாருன்னா அது அவருடைய தைரியத்துக்கு நான்லாம் ஒரு ரோல் மாடலாக பார்ப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கர், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுவார். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவரே ஒரு டயர்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கூட மீண்டும் அவர் திருப்பி வரான்றது தான் அவருடைய சாதனை. அது நிச்சயமாக ஜெயிப்பார், பெரிய லெவலில் ஜெயிப்பார். காஜா மைன்ஸுடைய வெற்றி எங்களுடைய எல்லாருடைய குடும்ப வெற்றி. ஏன்னா காஜா மைன்ஸ் ரோஜா மைன்ஸ் இட்ஸ் ஆல் எங்களுடைய குடும்பம். அது அந்த 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 குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே உறுப்பினர்கள். நாங்கள் அந்த காஜா மைன் என்றைக்குமே தனியால் கிடையாது. நாங்கள் தனியாக ஃபீல் பண்ண மாட்டோம். அவர் இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருக்கும். இன்னைக்கு அவரோட நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தை பார்க்கறதுக்கு. மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்ட்ல வந்திருக்கு. எப்பவுமே புதுசாக யோசிப்பார், புதுசாக ஆசைப்படுவார், பெருசாக ஆசைப்படுவார். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான படத்தோட இங்கே வந்திருக்கிறார். நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப மிரட்டலாக இருக்கு. ஒரு லைன் கிங் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சோ அது போல இந்த படம் இந்த மாம்பழ உலகம் முழுக்க ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கான உழைப்புக்கு செய்யறதுக்கு நிச்சயமா தகுதியான ஆள் பிரபு சாலமன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான டைரக்டர் அவர். அவருடைய கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் வர்றதுல மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி அவருடைய மகன் என்னுடைய கேமராமேனை இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய திரையுலக வாரிசுகள் ஒரு வருஷம் ஜெயிக்கணுன்றதுல எனக்கு பேராசை உண்டு. அந்த வகையில் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இமான் சார் எவர் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் டிலைட். அப்படி ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு எவ்வளோ அருமையான ஒரு ஷோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் மாதிரி ஒரு எக்கனாமிக் அண்ட் பிளான்டு மியூசிக் டைரக்டர்ஸால தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சர்வே ஆகிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. நம்ம இந்த கலை குடும்பத்தின் வாரிசாக விஜயகுமார் சார் ஃபேமிலியிலிருந்து இன்னொரு வாரிசு. ஆனால் அவர்
இந்த திரைத்துறைக்கு அவருடைய சேவை, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவருடைய குடும்பத்துக்கு இன்னொரு பையன் வர்றது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அது ஆகாஷோடைய மகன், ஆகாஷ் எங்களுடைய சகோதரன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மொத்த டீம் இந்த வேலை செஞ்சதுக்கும், கோ ப்ரொடியூசர்ஸ் அப்துல் கனிக்கும், இந்த மொத்த டீமுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரோஜா கம்பைன்ஸ் திருப்பி மீண்டும் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்துக்கு நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கும்கியை கொடுத்தார் தமிழ் சினிமாவுக்கு அடுத்த சிங்கத்தை கொடுக்கவிருக்கிறார் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களுக்கு படத்திற்கு வாழ்த்து வந்திருக்கும். புதியவர்களுக்கு எப்போதும் பூங்கொத்தாக பேச்சை கொடுக்கவிருக்கும் தனஞ்சயின் தயாரிப்பாளர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பலாசால இந்த மாதிரி ஒரு விழா பார்க்கறது முதல் முறையா. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இங்க வந்திருக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேம்போ ஃபர்ஸ்ட் இந்த லுக்கே, டைட்டில் லுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அண்ட் பிரபுசாலம் சார் இதுவரையும் பாத்தீங்கன்னா அவருடைய குக்கியில் ஆரம்பிச்சு எல்லா அனிமல் சம்பந்தப்பட்ட படங்களுமே மிகப்பெரிய வெற்றி. அவர் எப்பவுமே ஒரு யானை வச்சாலோ இல்ல வேற எந்த அனிமல் வச்சாலும் மிகப்பெரிய லெவல்ல வரவேற்பு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சிங்கமும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரோஜா கம்பன் சார் எனக்கு காதல் சார் கிட்டத்தட்ட 24 வருஷமா தெரியும். 24 வருஷம் முன்னாடி அவரோட ஆபீஸ்ல போயிட்டு நான் உட்காந்துட்டு ஒரு மியூசிக் கம்பெனிக்காக அந்த படம் பாட்டாளி படத்துடைய மியூசிக் ரேட் வாங்கினது இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஒரு பேழையில வந்து ஒன்று வச்சிருந்தாரு. என்ன சார் அது அப்படின்னா எடுத்து டேபிள் வச்சாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கன்னு. இப்படி கன்னோட இருந்து ஒரு தயாரிப்பாளர் முதல் முறை நான் பார்த்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு சார் அந்த கன்னு நீங்க வச்சிருந்தது. நான் பின்னாடி ரொம்ப ஏதோ ஒரு பேர் இருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான பொருள் நினைச்சா உள்ள பார்த்தா ஒரு நல்ல ஒரு பிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. ஸோ அப்பயே நான் நினைச்சேன், யாராவது நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பிஸ்டல் இருக்குடா தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே நான் வந்து ப்ராப்பரா அவர்கிட்ட டீல் பேசணும். அப்புறம் ஏதாவது டீல் பேசி நம்ம ஏதாவது பேக் அவுட் பண்ணா கன்னு நம்மளுக்கு வந்து தலைக்கு அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பொறுமையா பேசி, சரி சார் கன்னெல்லாம் வச்சிருக்கீங்க டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அழகா பேசி பிடிச்சு அது பிறகு அதனுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 24 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச பழக்கம். அது பிறகு தொடர்ந்து பல முறை நாங்க பேசிட்டே இருப்போம். அவர் வந்து பிசினஸ்ல இருக்கிறவரையும் சரி, அதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரேக் எடுத்து பெங்களூர் போனப்போம் எங்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அவர் திருப்பி ரோஜா கம்பைன்ஸ் அப்படின்னாலே மிகச்சிறந்த வெற்றி படங்களை தமிழ் சினிமா கொடுத்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் திருப்பி தமிழ் சினிமா வந்து படம் எடுக்கணும் வரதும், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வாழ்வியல்ல நம்ம பார்த்து ஆசைப்படுற அனிமல்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல்னா சிங்கம். ஏன்னா ஒரு காட்டுக்கே தலைவன் மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு தலைவனா திருப்பி காஜாமதி சார் வரணும். பிரபுசாலமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அவருடைய மேக்கிங் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா இயற்கையோட அவர் வந்து பிரசன்டேஷன் எது கொடுத்தாலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இமான் சார், இங்க பார்த்த இமான் சாருக்கு வாழ்த்துக்கள். என்ன ஒரு பிரமாதமான லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட விஷுவல ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருந்தாரு. அவருக்கும் அவருடைய குழுவுக்கு வாழ்த்துக்கள். சரி, இப்படிதான் சார் ஒரு படத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும்னா புதுமையா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். அதை நீங்க ரொம்ப சிறப்பா இன்னைக்கு காலையில உங்க குழுவோட பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேம்போ கண்டிப்பா வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றியடும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம்னா, எப்போ ஒரு படத்துல ஒரு அறிவை ரொம்ப அழகா யூஸ் பண்ணாலும் அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் பர்டிகுலரா பிரபுசாலமன் சாருக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கணும். இந்த படத்துல காஜாமதி சார் இணைந்து நிறைய பேர் பயணிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. சஞ்சய், என்னுடைய நண்பர் சஞ்சய், அப்புறம் திலீப், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெகு விரைவில் இந்த படம் கம்ப்ளீட் ஆகி வெளிவந்து பெரிய வந்து வசூல் சாதனை பண்ணணும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தூரத்து சொந்தம் தொடங்கி தொட்டா சினுங்கி தூண்டில் என்று பிரியசகி என்று அழகான படைப்பு தந்த அதிகமானவர்கள் இந்த விழாவிற்கு வாழ்த்து வந்திருக்கிறார். அவர்களை இப்போது மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். காஜா சாரை திருப்பி சினிமாவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தொடர்ந்து அவர் கூட பேசிகிட்டே இருப்பேன். அவர் எங்கெங்கேயோ உழைச்சி திருப்பியும் வந்து சினிமாவுக்கு தான் அந்த பேஷனேட். அப்படி நிறைய அவர் படம் எடுக்கும் போதெல்லாம் நாங்கள்
மீட் பண்ணுவோம் பாம்பேல இருக்கும்போது. ஒவ்வொரு படத்தையும் அவர் எடுக்கும்போது அதுதான் பெஸ்ட்டு, அந்த கதை தான் பெஸ்ட்டு, அந்த டைரக்டர் தான் பெஸ்ட்டு, அந்த ஹீரோ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அவர் லவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர். அவர் பெரிய வெற்றி அடையணும், அவர் இன்னும் 100 படம் எடுக்கணும், அவர் ஆசைப்பட்ட எல்லாமே இந்த சினிமாவில் அவர் செய்யணும் அப்படின்னு மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். அப்புறம் பிரபு சாலமன், இமான், அவங்க 2 பேரோட இந்த கும்கி அந்த தியேட்டரில் அந்த யானை கர்ஜித்தது, பிளர்னது அப்படியே இன்னும் காதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சிங்கம் கர்ஜித்தது அப்படி இருக்குது. அந்த பின்னணியில் அவர் மிரட்டி எடுத்துருவார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. பிரபு சாலமன் இஸ் ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் நேச்சரோட சேர்ந்து படம் எடுக்கிறதுல அவருக்கு நிறையா அனுபவம் இருக்குது, அது பிடிச்சிருக்கு. அவர் சன்னுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். அப்புறம் விஜயகுமார் சார் கிராண்ட்சன், அவர் பேரன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க அந்த குடும்பமே சிறந்த ரத்தத்திலே நடிப்பு, மிக மகிழ்ச்சி. எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதோடு சேர்ந்து என்னோட நண்பர், என்னோட தம்பி எல்லாம் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. காஜா சாருக்கு கூட இருந்து கரம் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சஞ்சய், திலீப் எல்லாருக்கும் வருக நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சின்ன திரையிலிருந்து பெரிய திரையாகட்டும், பெரிய திரையிலிருந்து சின்ன திரையாகட்டும், மக்கள் மனதில் வெகுவாக கறந்த இயக்குனர், வெகுவாக சென்று சேர்ந்த இயக்குனர் நடிகர் ராஜ் கபூர் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் சிவா சார் பேசிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே பேச வேண்டியது ஒன்றுமே கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எங்களுடைய முதலாளி காஜா சார் மீண்டும் சினிமாவுக்கு வந்துட்டாரு. ஸோ அவரை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஒரு செலக்டிவ் கதையை எடுப்பார். கரெக்டான கதை அம்சம் உள்ள படத்தை எடுத்து கடைசி வரைக்கும் அவர் விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் வெற்றி படமாக தான் கொடுத்து போனார். அதில் நான் அவர் கம்பெனியில் 2 படம் பண்ணி, ஆனந்த பூங்காற்றம், சமஸ்தானம் 2 படம் கொடுத்தேன். ஸோ காளிதாசனை பொறுத்தளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை உள்ள தனித்துவம் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அதே போல் பிரபுசாலம் சார் மிகப்பெரிய டைரக்டர் வரிசையில் அவரும் நம்பர் 1 டைரக்டர். அவங்க காம்போ இப்போ சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அது கூட இமான் இருக்காரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியோட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நெடுஞ்சாலை செல்லும் ஒரு காதல் என்று. அடுத்து நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகம் தர இந்த ஹீரோ சூப்பர் ஸ்டார் லெவல் வர அளவுக்கு பெரிய திறமை உள்ள பையனாக தான். நிச்சயமா அந்த அழகு மூவி பெருசா வரும். வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நெடுஞ்சாலை செல்லும் ஒரு காதல் என்று தமிழ் சினிமாவில் பெரிய காதலை வழிந்து சொன்ன இயக்குனர் கிருஷ்ணா அவர்களை படக்குழுவினரை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் கிவிங் கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ். காலையில ரொம்ப ரிஃப்ரெஷிங் இருந்தது மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணது. காஜல் சார் பத்தி என்ன ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியல. நான் சிலுவர் காதலுக்கு முன்னாடி நான் அவருக்கு தான் ஒரு படம் பண்ண வேண்டியது. சாருக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி கேப்டன் வச்சு பண்ண வேண்டியது. எல்லாமே ஓகே. கேப்டனுக்கும் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி கேப்டன் ரொம்ப பிடிச்ச படம் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா கேப்டன் நம்ம பாலிடிக்ஸ்க்கு இறங்குற டைம் உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. நான் பயந்துட்டேன் உடனே ஸ்டார்ட் பண்றதுக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றதுனால. ஸோ அப்படிதான் எனக்கும் கஜமன் சார் ஒரு நல்ல பழக்கம். பிரபு சாலமன் சார் த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் தமிழ் சினிமானே சொல்லலாம். ஏன்னா ஒரு
மாடர்ன் அண்ட் ஃப்ரெஷ் ரிஃபைன்டு டிஸ்கவரி வந்து கொடுக்குறவர் அவரு. இந்த படத்துல வந்து லைனோட விளையாண்டுருக்காரு. இன்னைக்கு பாக்குறது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா ஒரு சில லைன் எப்படி ட்ரெயின் பண்றோன்றது அவர்கிட்ட சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டினார் முதல்ல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எப்படி இதை டீல் பண்றாருன்ட்டு. நானும் இந்த படத்தை பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் ஸ்ரீஹரி நம்ம வீட்டு பையன் இதுல வந்து ஹீரோவா அறிமுகமாறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பையனா வந்து சைக்கிள்ல சுத்திட்டு இருந்ததை பார்த்துட்டு இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீஹரி. இன்னும் கண்டிப்பா வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹாவ் அ கூஸ் மூவ்மெண்ட்ஸ் அகைன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அறிமுக கார்த்திக் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கோடம்பாக்கத்து செய்தி கிடங்காக பல 100 திரை செய்திகளை திகட்ட தொடர்ந்து கொடுத்து வரும் நடிகர், இயக்குனர், பத்திரிகையாளர் என்று பல்வேறு முகங்கள் கொண்ட சித்ரா லட்சுமணன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். டி சிவா பேசின உடனே ஆமன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றியும் படக்குழுவை பற்றியும் விலாவரியாக வந்து மிக அழகாக தொகுத்துரைச்சார் அவர். அது வழிமுறையாக போகிற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. காஜாவுடைய இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் என்னுடைய தயாரிப்பு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது. ஏன்னா அந்த அளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர். அவருக்குள்ள நண்பர்கள் வட்டாரம் இருக்கு, அது மிகப்பெரியது. அவருடைய அலுவலகத்தில் எல்லாரும் கூடுவோம் அப்படின்றத பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க. அப்படி ஒரு ஆலமரமாக இன்று வரையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஜாவுடைய அலுவலகம். அவர் கன் வச்சிருக்கிறத பற்றி தனஞ்சயன் சொன்னார். இன்னொரு விஷயத்துலையும் அவர் கன்னு 2 கன்னு ஒரு கையில் வச்சிருப்பார். இன்னொரு கன்னு என்னன்னா பேமெண்ட். அந்த அளவு படத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்றதுலையும் கன்னான ஒரு போட்டு வச்சிருவாரு. அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த படத்துடைய அழைப்பு பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியரா இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால உணர முடியுது. அந்த அழைப்பதிலே அந்த அளவுக்கு நேர்த்தியா இருந்தது. அதை வந்து பிரபுசாமி முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது அதற்கு பின்னாலே அவருடைய உழைப்பை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பிரபுதேவ சாலமனுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருக்கு. அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவராகவும் குட்டி திருமணமாகவும் தான் நான் பார்க்குறேன். இணைய திருமணமாகவும் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அது அவருக்கு வந்து கையிலிருந்த கலையா இருக்கு. அதை வந்து மிக அழகாக கும்கி படத்துல நிரூபிச்சிருந்தாரு. கும்கி படத்தில் நடிச்சிருந்த யானை இருக்கு. யானை வந்து மிருகங்களே ராஜ மிருகம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவே சமாளிச்சவரு சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த படத்துல கதாநாயகன் நடிக்கிற ஸ்ரீஹரிக்கனுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கண்களால் கேசை படத்துடைய படப்பிடிக்கும் போது நான் ஊட்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல. இது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறுவதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பரம்பரை விஜயகுமார் எடுத்துக்கிட்டா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். கூட வந்து யோகி பாபு இருக்காரு. நிச்சயமாக அவருடைய ஒன்லைன் போட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. இமான் பிரபு சாலமன் காம்பினேஷனே எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். அது வந்து இந்த படத்திலையும் நிச்சயமாக தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க இசையமைப்பாளர். இந்த படக்குழுவுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அடுத்து இந்த படத்தினுடைய வெற்றி மேடையில மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காஜாவர்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைகிறேன். நன்றி. வாழ்த்திற்கு நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒரு ஹீரோவை தாய்மையாக்கி பார்த்த இயக்குனர், 2023 வெளிவந்த காதல் நகைச்சுவை படத்தை கவனிக்க வைத்த இயக்குனர், டாடா இயக்குனர் கணேஷ் பாபு அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நர்வஸாக இருக்கு, எனக்கு தெரியல. ரொம்ப நம்ம சினிமாவுக்கு நான் வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரோட பேர் அந்த போஸ்டரில் இருக்கு. ரோஜா கம்பெனிஸ் என்னன்னா சார், பழைய லோகோவை மிஸ் பண்ணுறேன் சார். நான் பழைய லோகோவை பார்க்கும்போது அது இன்னும் ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பேரை பார்க்கும்போது. ஏன்னா நிறைய படங்கள் நம்ம சின்ன வயசில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, முக்கியமான காரணம் சார் நீங்கள் உங்களுடைய படங்கள் நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், அண்ட் தேங்க்யூ. அதே மாதிரி பிரபு சோலமன் சார், டாடா குட் நைட்லாம் வரும்போது ஒரு படம் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், எப்பயுமே கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். அந்த விமர்சனங்கள் கண்டென்ட் மட்டும்தான் ஒரு படத்துக்கு, அது மட்டும்தான் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துன்ட்டு அது ரொம்ப முன்னாடியே ப்ரூவ் பண்ணுவார் வந்து பிரபு சோலமன் சார். அவர் இல்லைன்னா இந்த மாதிரியான இயக்குநர்கள் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் கொண்டு போய் வாட்ச் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் ஜெயிக்கும்னு இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும் போது காரணங்களா இல்லை எடுத்துக்காட்டாக நாங்கள் வைக்கிறது உங்களோட படங்களாக இருக்கும் சார். மெயினாக நான் உங்களை உண்மையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். அதுலேருந்து நான் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவரோட படங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சார் இன்ஸ்டியூட்லாம் வந்து அவங்க கிளாஸில் எடுத்திருக்காரு மைனாக போட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி நினைக்கிறது. கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் முதல்ல. அதே மாதிரி இமான் சார், சார் ஐ லவ் யூ சார். சீரியஸ் என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ பிடிக்கும் உங்களோட மியூசிக். ஸோ இந்த மாதிரியான லெஜெண்டரியான ஆட்கள் இருக்க மேடையில் எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஸ்ரீஹரி அவர் இருக்காரு, ஒரு போஸ்டர் அவருக்கு பார்த்தேன், இந்த ஜன்னலை தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அது ஏதோ கிரியேட் பண்ணுது, ஏதோ ஹியூஜாக இருக்குது. அது சூப்பராக வரப்போகிறது மட்டும் தெரியுது. ஒரு நல்ல ஹீரோ நம்ம சினிமாவுக்கு கிடச்சிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு லெஜெண்டரியான ஒரு பேக்லைன் வந்து வரீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது பார்க்கும்போது. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். இந்த டீமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இது நடக்காது. பிரபு சோலமன் சாரோட பெரிய என்ன சொல்கிறது பாசிட்டிவ் ப்ளஸ் எல்லாமே அவருக்கு டெக்னீஷியனை ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் எப்படி அவங்க டெக்னீஷியன்ஸை ட்ரீட் பண்ணுவார், அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ இன்புட் எடுத்து பாருங்கன்னா அவர் கூட இருக்கவங்களாம் பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். எனக்கு தேங்க்ஸை தவிர எதுவும் வரல, இந்த மேடம் எனக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமை. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு ஓவியத்திற்கு அழகு சேர்த்தது போல 2023 வருடம் தமிழ் சினிமா பல புதிய திறமையாளர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லலாம். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் குரட்டைக்கும் ஒரு கதை எழுதி அதை வெற்றி பெற வைத்து சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு பெரும்பட நம்பிக்கை கொடுத்த இயக்குனர் விநாயக் சந்திரசேகர் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ரொம்ப வணக்கம். நல்லா சொன்ன நர்வஸாக இருக்கு. அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் போது டீச்சர்ஸை பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். அது மாதிரி என்னன்னு தெரியல, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து பயமாவே இருந்தது. ஏன்னா நாங்கள் பார்த்து ரசிச்ச கற்றுக்கிட்ட எல்லா ஃபிலிம் பர்சனாலிட்டிஸும் இங்கே இருக்காங்க. இந்த மேடைக்கு கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரபு சோலமன் சாருக்கு நன்றி. ஏன்னா தெரியல, இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. அதை தாண்டி லைக் நாங்கள் அதாவது சொன்ன கணேசன் தானே நம்ம கடைசியாக உட்காந்துக்கலாமே, இவங்க பேசுறதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாலே கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் பேசணும்னு கூப்பிட்டாரு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் பிரபு சோலமன் சார். என்னைக்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர். ஏன்னா எனக்கு நல்ல நினைப்பு இருக்கு. மெயினாக வரும்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், வயசு மென்ஷன் இல்லை பட் சொல்கிறேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. அதை தொடர்ந்து கும்கி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்ம பழைய படங்கள் ரீவாட்ச் பண்ணும்போது மைனா திரும்ப பார்க்கும்போது கும்கி பார்க்கும்போது சார் வாழ்வியலை கேப்சர் பண்ணுறதும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நகைச்சுவையும் எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணுறதும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது.
குட் நைட் ப்ரீ ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருக்கு. நான் மைனாவும் முக்கியமாக திரும்ப போட்டு பார்த்தேன் சார். ஸ்டேஜிங் எப்படி பண்றது, ஒரு லைவான ஃபிலிம் எப்படி கேப்சர் பண்ணலாம், அவருக்கு ஹியூமர்ஸை எந்த வித எலிவேஷன்ஸும் இல்லாமல் அதோட இயல்புத்தன்மையில எப்படி கேப்சர் பண்றதுங்கிறது மைனாவும் முக்கியம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ. அதே மாதிரி அப்படி நான் ரசிச்ச டைரக்டர் வந்து கணேசன் சொன்ன மாதிரி குட் நைட் வந்தப்பையும் சரி, நாடா வந்தப்பையும் சரி, நிறைய நடப்பிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி மறுநாள் கார் ஓட்டிட்டு இருக்கேன். சார் கார் வந்துட்டு அங்கேயே இறங்கிட்டேன் டிராஃபிக்லேயே. 1 மணி நேரம் சார் பேசினாரு. அப்போ ஒன்னு சொன்ன ரொம்ப பயந்துகிட்டே பேசினேன் சார்கிட்ட. அப்போ சொன்னாரு, ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, தலைநம்பருக்கு நல்ல படம் கொடுக்கணுன்ற தைரியத்தோட தோன்ற வேலை பாருங்கன்னாரு. சார் அது மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. அண்ட் இமான் சார், சார் உள்ள மைண்ட் பிளோயிங்கா இருந்தது சார். மியூசிக் லைக் மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். உங்களோட சாங்ஸ் டெய்லி பிளேலிஸ்ட் இல்லை சார் எனக்கு. இப்போ கூட எடுத்து எதாவது பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 சாங் எனக்கு உங்களோட பிளேலிஸ்ட் எழுந்து சொன்ன ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கூட இந்த பாட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் காம்போஸ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் காம்போ வந்து இமான் சார், பிரபு சாலமன் சாரோடது. கும்கியா இருக்கட்டும், மைனா இருக்கட்டும், ரொம்ப ஈகரா இருக்கும் சார் அந்த ஆல்பம் கேட்கறதுக்கு. உள்ள வந்துட்டு அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பயங்கரமா இருந்தது. அண்ட் ரோலர் கம்பைன்ஸ், அதாவது நான் பேசுறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, வயசும் இல்லை. பட் சார் அவங்க நீங்க கொடுத்த பிலிம்ஸ்ல தான் சார் நான் கத்துக்கிட்டு வந்து நிற்கிறோம். நீங்களாம் இருக்கிற ஸ்டேட்ல நான் நிற்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ விஜய் ஸ்ரீஹரி, அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா ஸ்டன்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ்லேயே தெரியும் எவ்வளோ எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா தெரியாது, நான் வாழ்த்தணும் இல்லை, கண்டிப்பா படம் தேட்டர்ல வந்து பார்க்குறேன். கணேசன் சொன்ன மாதிரி சீக்கிரம் சேர்ந்து வேலை செய்யறதுக்கான டைமும் அமையும் நம்புறேன். ஸோ இந்த படத்துல ஒரு 10 டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். சார் கொஞ்சம் சார் இருக்கு தெரியல. மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தேட்டரில் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 61 குழந்தை நட்சத்திரம், 73 பொண்ணுக்கு தங்க மனசு ஹீரோ, 74 அவள் ஒரு தொடர்கதை, தொடரும் பல வெற்றி கதைகள், ஹீரோ, வில்லன், அப்பா, அரசியல்வாதி என்று அத்தனை ரோல்களிலும் அத்தனை பிரபலங்களோடும் நடித்து உள்ளூர், பட்டி, சிட்டி முதல் அத்தனை கிராமத்தையும் சென்று சேர்ந்த அப்பா இவர். மகள் நடித்து, மகன் நடித்து, பேரன் நடித்து பார்த்து மகள் பாக்கியம் இவருக்கு. 63 வருட சினிமா பயணத்தில் யங் அண்ட் ஃபிட் மேன் விஜயகுமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அடுத்ததாக அவரோடு சேர்ந்து வருகிறார் கொக்கி லீ லாடம் என்று புடம் போட்டு தன்னை சிறுக வளர்த்து கொண்ட இயக்குனர் இவர். இந்திய சினிமாவில் மைனா என்று திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் வெற்றி கொடுத்தவர். குரங்கணி மலைப்பகுதியில் இருந்து காடும் மலையும் பார்க்க பரவசமூட்டும் பசுமை கலைஞனாக பலரின் பார்வையையும் செலுத்துவதற்கு பாதம் பதிக்காத பல இடங்களை இயற்கையின் விடிவுகளை எழுத்தாக்கி திரையை மிரள வைத்த காட்டு யானைகளின் கூட்டு பலம் இவர். அசுர பலம் கொண்ட கொங்கியையும் நம் குடும்ப நண்பராக்கியவர். பெண் குழந்தைகள் நீதி கேட்டு செம்பியாக இதயம் தைத்து சொன்ன இயற்கையின் பெரும் ரசிகன் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இருவரும் சேர்ந்து இப்போது கதை நாயகன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். உலகை பார்த்து வளர்ந்த என்று உலகமே பார்க்க வளர்ந்து நின்ற விஜய் ஸ்ரீ ஹரி அவர்களை உங்கள் முன் பெரும் கரகோஷங்களுடன் வரவேற்கிறோம். Okay, sir. இந்த படத்தின் பேர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற
ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மீதின் சார் அவர்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியா மில்லினம் நம்ம போகூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும் போது 12th அப்போ ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த பிரின்சிபல் போலர் இல்லை அவரை லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு, தாத்தா இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல சொல்றாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டே நேராக மில்லினியம் ஸ்கூல் போய் அந்த பிரின்சிபாலை பார்த்தேன். அப்போ இவர்கிட்ட கேட்டேன், ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க ஏன் அப்ஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டுல தான் ரொம்ப கவனமா இருக்காரு, படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன், அவருடைய கிளாஸ் டீச்சரை போடுங்க, அவங்களுக்கு கேட்டா தெரியுங்களா எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்வியூ பண்ணி கூப்பிட்டாங்க. வந்தாரு, அவங்ககிட்ட கேட்டாங்க இது மாதிரி எப்படின்னு. பில்லியன் ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அதுலப்பா தான் டீச்சரே சொல்றாங்க, நீங்க மறுக்க காரணம் என்ன கேட்டேன். பாரு என்னை பார்க்கிறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே அவங்க லீடர் ஆக்குனாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு லீடர் தான் பேசினாங்க. இது என்ன பர்டிகுலரா அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, உங்க தாத்தா இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். ஒரு எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிறைவேற்றவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போற லைஃப்ல, எப்படி என்ன இது மேல் படிப்பு என்ன அப்படிங்கும் போது, நான் லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் போனேன். சரி உன்னுடைய விருப்பம் இதோ அதை பண்ண அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர், உங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம். எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னு. அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா, ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும்போது அதை என்கரேஜ் பண்றது தான் நம்முடைய கடமை. உடனே லண்டனுக்கு கிரீன்விச் யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துருச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்பந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தோடனே என்னப்பா அடுத்தது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன். இது டைரக்ஷன் பண்ணணும், நல்ல டைரக்டரா பார்த்து நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு. அப்படின்னா யாரும் சொல்லி நான் வேணா சொல்லி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. அதனால நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன், என்னுடைய திறமையினால தான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டாரு. சரி இங்க இருப்போம் அப்படின்னு பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இப்போ இயக்குநர்கள் தான் 10 பேர் 15 பேர் 20 பேர் உதவியாளர் இருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன், நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன், நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன முடியும்னு சொல்ல அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கருத்து சொல்லணும். அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அது அவர்கிட்ட கேட்பேன், அவரே எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார், அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ 2 நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன், ரஜினி சார் ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பார்க்கணும். உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே வந்து ஸ்ரீகரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. என்ன பார்த்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும்னு நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார். என்ன நீ சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளோ பெரிய பையனாக இருக்காரு, என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவரே டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை, நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கிட்ட ரஜினி சார் கேட்டார், உங்கள் விருப்பம் விஜய் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னார், நான் வந்து அங்கே நான் வந்து ஆக்ட் பண்ணுறதை தான் இப்போ விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த வழியாக இருக்கணும்னு நான் கருதுன்னு சொன்னோன்னு அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல கதையாக பார்த்து, நல்ல ப்ரொடியூசரை பார்த்து, நல்ல டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து பெருசாக பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்டாலின் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர், ஒரு படத்துல என்ன நடிச்சிருக்காரு. அவரை சந்திச்சு இவர் வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அது என்ன கதை என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும் படத்துல சிங்கம் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன். கதை என்ன? கதை எனக்கு முழுசா தெரியாது சார், கதையை பத்தி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னு. ஒரு படம் வந்து டைரக்டர் என்கிட்ட கதையை சொல்லுங்க, நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்றேன் அப்படின்னாரு. சரி சார், ரொம்ப நன்றி. நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷத்தை ஸ்ரீகரித்த ரொம்ப விளக்கமாக சொன்னார். இப்படிதான் சினிமா எல்லாம் அமைகிறது தான், யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல, எல்லாமே படங்களும் வெற்றி பெறுவது, எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் நெக்ஸ்ட் டே அவருடைய ஸ்ரீகரி தந்தை ஆகாஷ் சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டைரக்டர் பிரபுசாமி சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நேராக போனோம், பேசினேன். இந்த மாதிரி ரஜினி சார்ட்ட சொன்னோம், அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு. ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு. ஒரு நிமிஷம் இங்கே நான் ஃபோனை போட்டு இவங்க மீட்டிங்கில் இருந்தார். கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார். சார், நான் இந்த மாதிரி டைரக்டர் பிரபுசாமி சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா, நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரியாக சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோன்லேயே பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு விஜய்கிட்ட போன கொடுங்கன்னாங்க. விஜய் சூப்பர், விஜய் அருமையான கதை
பிரமாதமான படம். அவர் எடுத்து நினைத்தது ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வித் சென்டிமெண்டோட சொல்லிட்டார், சூப்பர் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, டைரக்டர் சொல்லியாச்சு, நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. யாரு ப்ரொடியூஸ் பண்றது? இது சின்ன படம் இல்லை, பெரிய படம். இது பட்ஜெட் படம் இல்லை. ஏன்னா சிங்கங்கிறது பெரிய ஹீரோ. டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணல, ரியல் சிங்கத்தோட போராடுறாரு ஹீரோ, காட்ட போறாரு. அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம், என்னடா பண்றதுன்னு அப்படின்னு சார் நான் அவரை சந்திச்சுட்டு, நானும் தம்பி ஸ்ரீஹரி, தம்பி ஆகாசம் 2 பேரும் பேசுகிறோம், என்ன இது எப்படி பண்ணலான்னு. சரி, நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். ரோஜா கம்பெனிஸ் ஃப்ரம் த பிகினிங் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு, ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ராஜாமோகன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழிச்சு படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேல் அவர்களும் ராஜாஜாவும் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கதை இருக்கிறது. பிரபுசாலமன் டைரக்ஷன்ல ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்ன உடனே அவர் வந்து ராஜாமோகன் சார்ட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ராஜாமோகன் சாருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இமிடியேட்டா டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. 2 நாளில் டக்குன்னு நாங்கள் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொக்கேஷன் வாங்கி கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபுசாலமன் சார்ட்டு நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார், காஜாமோகன் சார்ட்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த மனிதர் காஜாமோகன் சார் வந்து சூப்பர்மேன். அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன். ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவ் காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது கொடுக்குறேன். நேரத்தை எடுக்கணும், ஏன்னா டயத்தோடு முடிக்கணுமா, அதுக்காக தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்ஷல்லா அவர் ஆண்டவர் ஓதத்தே ராஜாமோகன் அவர்களும் ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபுசாலமன் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்ந்த இமான் அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீஹரி சிவனேன்னு வந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை, ஆண்டவனை, இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அதை நல்லவங்களை நீங்கள் எப்பவுமே நிறைவேற்றிருக்கீங்க. அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எப்போதுமே அரசியல், சினிமா ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் தான். மக்கள் நினைச்சாதான் முடியும் அரசியல் போகிறதுக்கு, மக்கள் நினைச்சாதான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லா வகையிலும் ஒரு வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிக்கு வாய்ப்பு. வணக்கம். வாழ்த்திற்கு நன்றி சார். ஒரு குடும்பமே ஒரு சினிமா பிளட் இருக்கிறதுனால கண்டிப்பா விஜய் ஸ்ரீஹரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. வித்தியாசமான படக்கதை, விலங்குகளும் பறவைகளும் பரவச செய்யும் கதையை கொடுக்கும், எப்போதும் வெற்றியை நோக்கி படம் கொடுக்கும் இயக்குனர் பிரபுசாலமன் அவர்களை இப்போது அழைக்கிறோம். அவர் படக்குழுவினரை அறிமுகப்படுத்துவார்.
இன்னும் சரியா 5 நிமிஷமா இருக்குது, அதுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, இணையதள வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னோட மைனா திரைப்படத்திலேருந்து நீங்க தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறீங்க. உங்களோட எழுத்துக்களும் உங்களோட விமர்சனங்களும் தான் அடுத்த கட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்து நடத்திட்டு போகுது. ரொம்ப நன்றி பத்திரிகை, ஊடக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேரம் கம்மியா இருக்கு. என்னோட டீம் முதல்ல நான் மேலே வைக்க நினைக்கிறேன். ஸ்ரீஹரி, தேஜு, என்னோட ஆர்ட் டைரக்டர் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல், சஞ்சய், எல்லாம் யாரும் யாருமே ஆர்டிஸ்ட் மனு, சின்ன குட்டி சின்ன மனு, இங்க எடிட்டர் தாஸ், ஷபீர், டிசைனர், இதற்காக அவ்வளவு உழைப்புகள் எல்லாம் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை வரத்துக்குள்ள என்னுடைய நன்றியோட முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய அறிமுகப்படுத்துறப்ப சொன்னாங்க, ஒரு பறவை, பட்சி, சிங்கம், புலி அப்படிலாம் அப்படி கிடையாது. குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம். இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வர்றதே இல்லை. ஏன்னா நீங்க ஹாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜுராசிக் பார்க்ல இருந்து, அவெஞ்சர்ஸ்ல இருந்து, ஸ்பைடர்மேன்ல இருந்து ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய ட்ரேட் வந்து சில்ட்ரன்ஸ் பிலிம்னாலதான் அவங்களோட பார்வை இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் பண்ணேன். நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்கறப்ப கேட்டாரு, என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் சொன்ன, சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்தியாவில் நீங்க வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணீங்கன்னா அது பேன் இந்தியா பிலிம் பண்ணீங்க. ஆனா சிங்கத்தை வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். லைன் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டு நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தோம்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லின், அவரோட லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து, டாக்டர் சிவாகோலேருந்து, என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்டின் ஸ்கார்செஸி, இப்படி சொல்லிட்டே போகலாம். வில்லியம் டைலர்லேருந்து, செசிலி பி டெமிலிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்கணும், ரசிக்கணும். ஆனால் இந்த சில விஷயங்கள் ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலை ஒன்று, வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு, அதை யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ். நான் முதல்ல கதை சொன்னது வந்து சார்கிட்ட, நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன். நான் போன்லேயே கேட்டு அதிலே நிறைய சஜஷன் சொன்னார். 2 பேரும் பேசணும், சொன்னோம், இது நடந்தது. அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகா அதை வந்து அதை லிசன் பண்ணி, இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஞானவேல் சார் நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவேறும். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளா இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்றதுல வந்து இஸ் அ டாப்பர் ஞானவேல் சார். அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி, இதை வந்து குளோபலா ஒரு பிலிம் நம்ம பண்ணணும்ன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில்லன் விஷயம் இருந்ததுதான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஸ்மால் பிலிம், இது வந்து இன்டர்நேஷனல் பிலிமா ஆக்கணும், இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும். இது வந்து இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ரான ஒய்டரா அந்த பிலிமை கொண்டு போகணும். அதனாலதான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலா வந்து டைட்டில் லான்ச்ன்றது சோசியல் மீடியால டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்னு விட்டுருவாங்க. இல்ல நம்ம ஒவ்வொரு துவக்கமும் ஒரு பெரிய பதிவா விதையா விழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கஜாமுதீன் சார் வந்து அவ்வளவு என்கரேஜ் பண்ணாரு. சார் இது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க சார், நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஸ் அகெயின் ஹி ஹஸ் கம் பேக், இவர் வந்திருக்காரு. இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு. ரோஜா கம்பெனிஸ் இஸ் கோயிங் டு ஃபிளரிஷ். ஒரு பெரிய ஒரு ஆலமரமா இது மாறப்போகுது.
அதுக்கான முதல் மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக நாம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும், அவரும் எங்களோட அவர் என்ன நிறைய வறுத்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, ஒரு குட்டி சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள், மைல்கள், விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி. மெரிஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒன்று கிடைச்சிச்சு, எங்களுக்கான ஒரு மேம்போ கிடைச்சிச்சு. அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல, ஓப்பன் பண்ணல, ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சிருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர். அந்த பெரிய மெம்மோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி ஒரு தைரியமா, அதாவது குட்டி சிங்கத்திலிருந்து நீங்க பழகலாம். ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம். ஆனா வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கு அந்த ட்ரெயினர் விடல. ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் பிரைட். அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும். அதுகிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது. லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில். இன்னொன்று வழக்கமா சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம், அடிச்ச 1000 அடி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி லவபிள். நம்ம அதை பத்தின ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ள வந்து நிறைய மெமரிஸ், அது வந்து சின்ன வயசுல பழகினா அது பதிய வச்சுக்கணுன்றதுக்கான ஹிஸ்டரி R&D ஒர்க்லாம் எடுத்தோம். அப்படி ஒரு கதையை தான் இந்த இவரை வச்சு நம்ம உள்ளார பண்றோம். ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன்ல நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம். ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்கத்தோட போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வித் ப்ரேயர்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் பெருசாகிடுவாங்க. இல்ல சும்மா. ஸோ ஃபர்ஸ்ட் டே இவரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டை நீங்க கிளிஃப்ல குதிக்கிறத பார்த்தீங்கல்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ண ஷாட் அதுதான். நான் ஒண்ணுமே சொல்ல சார், நான் போய் குதிப்பா அப்படின்னு ஒன்று டக்குன்னு உடனே பண்ணாப்புல. இட் வாஸ் அரௌண்ட் 80 to 90 feet. டக்குன்னு உடனே செய்யணும். எந்த ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும் இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு, ஒபீடியன்ட், ரொம்ப ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் விஜய். அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டர். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரைபல் கேர்ள் அந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய், என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்டு இருக்காங்க. எடிட்டர்லேருந்து எல்லாமே எப்போதுமே என்னோட வித்தவுட் குட் மியூசிக் யூ கான் சே டெல் ஷோ குட் ஃபிலிம். அது இன்னைக்கு நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து என்னோட ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமான் அவர்களோட இசை. இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி மியூசிக்கல் ஜேர்னி. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களுக்கு மேல வரப்போகுது. ஆஃப்டர் லாங் டைம் நீங்க வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. பெரிய நம்பிக்கை இருக்கு. எல்லாவற்றையும் விட எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட நடிகர்கள் எல்லாரும் இதுல இருக்கிறாங்க. நிறைய எல்லாவற்றை விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர். அவர் இந்த படத்துல நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்கு. அவர் அழகாக பண்ணியிருக்காரு, பண்ணிட்டு வராரு. இஸ் ரியலி கிரேட். அவரால் வர முடியல. அடுவர் வந்து அசத்தவன் சார்னாரு, வாய்ஸ் டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. இஸ் டன் எ ஃபென்டாபுலஸ் ஜாப் இந்த படத்தில். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் நிறைய பேர், ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார். எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க. நடிகர்கள், பாண்டியன், விஜய் முத்து, மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு நல்ல படம் எனக்கு மயனால் கிடைச்ச அந்த வைப் இப்போ இந்த படத்துல கிடைக்குது. ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ், எல்லாருமே வெற்றியை நோக்கி இதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ், ப்ரீ ரிலீஸ், இதெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன். இட் இஸ் கோயிங் டு பி a very soulful film. Kids and family, they are going to enjoy it. ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். நீங்கள் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் என்னோட பிரஸ் நண்பர்கள், மீண்டும் உங்களோட உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்த்துன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ தேங்க்யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். மனோவை பற்றி சொல்லணும். இருந்து வாங்க ஜார்ஜ், வாங்க ஜார்ஜ் இவங்கெல்லாம் மனோவை பத்தி சொல்லணும். என்னன்னா என்ன இருந்தாலும் நீங்க பார்த்துருப்பீங்க 2-3 ஷாட். இதுல அந்த குட்டி சிங்கமும் ரொம்ப வைல்டா பிஹேவ் பண்ணும். ஏன்னா என்ன இருந்தாலும் அது சிங்கம்.
அது சிங்கம் சிரித்தாலும் அது ஒரு சீற்றம் குறையாதுன்ற மாதிரி அது சிங்கம் தான். அந்த சிங்கத்தோட இந்த குட்டி சிங்கமும் அழகா ஃபர்ஸ்ட் 2 நாள் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாப்புல, அதுக்கப்புறம் அவரோட ஆம்பிஷனே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப என்கிட்ட சொன்னாப்புல ஐ வாண்ட் டு பிகம் அந்த கோல்ஃப் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஆளு ஸ்கெடியூல் முடிச்சு போறப்ப ஐ வாண்ட் டு பிகம் an ஆக்டர் முடிச்சுட்டு போனாப்புல. ஸோ காட் பிளஸ். பெரிய இடம் இருக்கு மனுவுக்கு. ஸோ நல்ல உள்ளங்கள். மீண்டுமாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். மேம்போ டைட்டில் லான்ச் மற்றும் ஹீரோ அறிமுக விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ so much. Take care. Bye.